நல்லா போயிட்டு இருக்கு. டி நகரில் அனைத்து தொகுதியிலும் அனைத்து வட்டங்களிலும் குறிப்பாக சொல்ல போனால் அனைத்து தெருக்களில் உள்ள இல்லங்களிலும் சென்று எங்கள் பிரச்சாரம் சேர்ந்திருக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியாக எழுச்சியாக வரவேற்றிருக்கிறார்கள். எங்களுக்கும் நெகிழ்ச்சியாக உள்ளது வரவேற்பை பார்த்து. கூட்டணி கட்சியை சேர்ந்த தோழர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு தந்து பிரச்சாரத்தை வழிநடத்தி வருகிறார்கள். நல்லா கரெக்டாக போயிட்டு இருக்கு பிரச்சாரம். மக்களுக்கான விஷயம் எல்லாம் கிளீனாக தெரியுது. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக போயிட்டு இருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இல்லை, போன வாரம் இளந்தலைவர் அவர்கள் ஆதரித்து இதே தெருவில் பிரச்சாரம் பண்ணார். நேற்று மாண்புமிகு கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களும் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தொண்டர்கள் உற்சாகமாகிவிட்டார். மக்களும் தலைவர் பேசுறாரு போது ஒரு மாபெரும் தலைவர் ஒரு வேட்பாளருக்கு பேசுறாரு, அதுவும் சாதாரண ஒரு தெருவில் நின்று தோல்ல தட்டி பேசுறாருன்னா அவர் எவ்வளவு இயல்பான ஒரு தலைவர் என்பது மக்கள் நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள். எனவே எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக உள்ளது இரண்டு பேரின் பிரச்சாரமும். இறுதிக்கட்ட பிரச்சாரம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஆனால் எங்களுக்கு பயம் கிடையாது. அதனால நாங்கள் நிதானமாக போயிட்டு இருக்கோம். எனவே இன்னும் ஒரு நாள் நடுவில் கேப் இருக்கு. மக்கள் சிந்திக்கிறதுக்கு நல்லது மக்கள் நல்லா சிந்திச்சு கடந்த 5 ஆண்டுகளை நினைத்து பார்த்து, அதற்கு முன் நடந்த 10 ஆண்டுகளையும் நினைத்து பார்த்து, கடந்த 5 ஆண்டுகளின் வளர்ச்சியை நினைத்து பார்த்து, வரப்போகும் வளர்ச்சியை மனதில் வைத்துக் கொண்டு கழக தலைவர் அவர்கள் அறிவித்த திட்டங்கள் இந்த 5 ஆண்டுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதை இப்போ உயர்த்தி எல்லாமே டபுள் மடங்காக தராரு. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய், மாணவர்களுக்கான புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய், தமிழ் புதுமை திட்டத்தில் 1000 ரூபாய் வாங்கி இந்த மாணவர்களுக்கு 1500 ரூபாய். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா மகளிர் விடியல் பயணம், மகளிருக்கான 8000 ரூபாய் கூப்பன், இல்லத்தரசிகள் பெரும் மகிழ்ச்சியை ஆர்வத்தோடு வரவேற்கிறார்கள். உற்சாகமான பிரச்சாரம் நிறைவடையும். மே 4 காத்திருக்கிறோம். இல்லை, அது அவர் உண்மையாக சொல்ல மகன் போல எனக்கு மகன் மாதிரி சொல்லியிருக்காரு. நானும் அவரை நேரில் பார்க்கும்போது அப்பான்னு தான் கூப்பிடுவேன். நான் வெளியே மீட்டிங்கில் பேசும்போது தான் அதுக்கு தலைவர்னு சொல்லுவோம். வீட்லேயோ இல்லை நேர்லேயோ பார்க்கும்போது அப்பான்னு தான் நானும் கூப்பிடுவோம். இது பொது வழியில் நேற்று தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். எனக்கு அது ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் பொது வழியில் அவர் என்ன மகன் மாதிரி சொன்னது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். அது